ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தக்ஸஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஸ்டைல் டெக் குக்கி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப்ஸ் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டா வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ரைஸ் கேக்ஸை 20 to 30 minutes நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. எனி கைண்ட் ஆஃப் ஆயில் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான வேலை கோச்சூஜன் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் நூடுல்ஸ், பாஸ்தா, அப்புறம் டெக் குக்கி செய்யும் போதெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் கேக் குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 3 to 4 minutes ரெஸ்ட்டில் விட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்தி அது நல்லா வெடிச்சக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டை தனித்தனியாக கட் பண்ணியே கூட சேர்த்திக்கலாம். இது கூட மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா 2-3 கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட சோயா சாஸ் சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 300 ml தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்ச கோச்சூஜன் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த ரைஸ் கேக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கேக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கப்புறம் 10 to 15 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்தியன் ஸ்டைல் டெக் குக்கி ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கொரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.